வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் Narmatha Talkies. இன்னைக்கு பார்க்க போகிற யோகாசனாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரியர் 1, 2 and 3. ஸோ வாரியர் 1, வாரியர் 2, வாரியர் 3 அப்படின்ற 3 ஆசனாஸும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆசனாஸ்க்கு வாரியர் வீரபத்ராசனான்னு சொல்லுவாங்க. வாரியர்னு என்ன ஏன் அப்படி அர்த்தம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட யோகாவோட போஸ்டர் எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம மன்னர்கள் போருக்கு போகிறப்ப சண்டை போடுவாங்கள்ல, அந்த வில்லு அம்பும் ஏவுவாங்கல்ல. ஸோ அந்த பொசிஷன் வந்து பார்க்குறதுக்கு அந்த பொசிஷனும் இந்த யோகாசனமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வாரியர் போஸ் அப்படின்னு இந்த ஆசனாஸ்க்கு வந்தது. அண்ட் இந்த ஆசனா பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பைனல் அண்ட் இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு பேர்னிங் ஃபீல் இருக்கும். ஃபுல் டோட்டல் பாடி பர்னிங் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த சைட் ஃபேட்ஸாக இருக்கட்டும், இல்லை கால் தொடை, இல்லை அதுக்கு கீழே இருக்க லெக் அந்த பார்ட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்க ஃபேட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகும். அண்ட் இந்த யோகாசனோட ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகி கொடுக்கும். ஏன்னா நம்மளோட உடம்பு வந்து வளையுது, நம்ம டோட்டல் பாடியுமே இந்த போஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்மளோட உடம்பு நல்லா வளையும். ஸோ வளையிறது மூலயமா மற்ற ஆசனாஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த போஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்டான யோகாசனாஸ் தான். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த போஸ்டர், இந்த ஷோல்டர்ஸ் எல்லாமே ப்ராடாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அங்கே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர்னிங் ஃபீல் அண்ட் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகிது, நம்மளுக்கு பண்ணணும், நம்மளுக்கு வெயிட் ஏறினதுக்கு அப்புறமா தான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வருது. பட் நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து பழக்கப்படுத்துங்க. ஸோ இது ஒரு வெயிட் லாஸ்க்கான ஒரு விஷயமா இல்லாமல் டே டு டே லைஃப்பில் இது பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்படின்றத வந்து பசங்க மனசில் பதிய வச்சு ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே மாறட்டும். யோகாவாக இருக்கட்டும், எக்ஸசைஸ், ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்தி விடுங்க. நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு பண்ணுறதுக்கு, அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணட்டும். அண்ட் நான் எதுக்காக இந்த வீடியோஸ் வந்து லேட்டாக ஈவினிங்க்கு மேலே போஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ ஈவினிங் நீங்கள் அந்த போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் அப்புறம் எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த யோகா ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றியும் வீடியோஸ் போடுறேன். அண்ட் 30 days சேலஞ்ச் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பண்ணுறப்ப இன்ஹேல் பண்ணிக்கணும். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணுறீங்கன்னா ரைட் நல்லா டர்ன் பண்ணிவிட்டு இப்படி உங்களால் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இப்படி பண்ணுறப்ப இன்ஹேல் பண்ணுங்க. இந்த பொசிஷனுக்கு ஹோல்ட் பண்ணுறப்ப நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் பண்ணால் போதும். உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்க முடியுமோ நீங்கள் இருக்கலாம். இனிஷியலாக 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வலிக்கும், பட் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம ரைட் சைட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு நம்ம பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தென் லெக் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஸோ இந்த லெக் வந்து ஆஸ் யூஷுவல் இருக்க பொசிஷனில் தான் இருக்கணும். எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஹேல் பண்ணிவிட்டு கையை மேலே தூக்குங்க. ஸோ நல்லா பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் இப்படி பண்ணுறப்ப உங்களோட லெக்ஸு, உங்களோட ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ், பேக், ஹிப் எல்லாமே வந்து நல்லா வார்ம் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு.
அண்ட் கை மேலே தூக்கும்போது மட்டும் இன்ஹேல் பண்ணால் போதும். அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறப்ப நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குமோ இனிஷியலாக அவ்வளோ இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Relax. ஸோ நீங்கள் இனிஷியலாக ஃபைவ் கவுண்ட்ஸ் கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வாரியர் போஸ். இது பண்ணுறதுனால நல்லா இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஆகும். ஸோ நல்லா உங்களுக்கு பெல்லி ஃபேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க கூட இந்த போஸ் பண்ணலாம். அண்ட் டோட்டல் பாடி ஃபேட் ரெடியூஸ் ஆகணுன்றவங்களும் இந்த போஸஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி பண்ணி காமிச்சாலும் இந்த வார்ம் அப் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வளையறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தட்ஸ் இட். ஸோ இப்போ செகண்ட் வாரியர் போஸ் 2 செகண்ட் போஸ்க்கு போகலாம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். லெக் நல்லா எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் லெக் டர்ன் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எதுவும் இன்ஹேல் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் வாரியர் 2. இது கை ரொம்ப மேலே தூக்க முடியாத ஃபர்ஸ்ட் போஸ் அளவு இப்படி தூக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த பொசிஷன் வித் நார்மல் பிரீத்திங் 5 to 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10. பொசிஷனுக்கு நார்மல் பொசிஷன் வந்துருங்க. அண்ட் இப்போ லெஃப்ட் சைட். Inhale, hold the position with normal breathing and hold the position 5 seconds to 10 seconds. 1 2 3 4 5 6 7 8 9 10. சப்போஸ் பண்ணுறப்ப இந்த கால் இப்படி வைக்கிறீங்கல்ல, ஸோ இங்கெல்லாம் வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேர்ன் ஆகும் விறுவிறுன்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லது. பட் கவுண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி எவ்வளோ கவுண்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது வாரியர் போஸ் 3 தேர்ட் போஸ் பார்க்கலாம். விழுக்கோங்க. இதுக்கு இந்த போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வச்சுக்கோங்க. அதாவது இப்படி பின்னாடி வச்சுக்கணும். கையை வந்து லிஃப்ட் பண்ணுங்க. ஸோ உங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் பெண்டாவீங்க. ஸோ நீங்கள் வந்து குனிஞ்சிட்டு கையை தூக்கக்கூடாது. கையை தூக்கணும், ஆட்டோமேட்டிக்காக குனிவீங்க. நோட் பண்ணுங்க. வச்சுக்கோங்க. கையை மட்டும் தூக்குங்க. ஸோ எவ்வளோ கை தூக்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் பெண்ட் ஆவீங்க. உங்கள் லெக்ஸ் அண்ட் ஸ்டமக் வந்து நல்ல ஒரு பேர்னிங் ஃபீல் இருக்கும். உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்க முடியுமோ இருங்க. டோட்டல் பாடி வார்ம் ஆகணும்னா திஸ் வாஸ் த பெஸ்ட். ஸோ கால்லேருந்து ஷோல்டர்லேருந்து இழுப்புலேருந்து எல்லாமே வந்து பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஓகே, இப்போ போஸ் பண்ணுறதுக்கு போகலாம். கை இப்படி வச்சுக்கோங்க செஸ்ட் கிட்ட. ஸோ உங்களோட ஹேண்ட்ஸை வந்து நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும். அது வந்து
நல்லா ஸ்டிஃபாக உங்கள் ஷோல்டர் நல்லா ப்ராடாக இப்படி வச்சு பண்ணாமல் ப்ராடாக இருக்கணும். ஸோ இந்த போஸ் வந்து உங்களால் எவ்வளோ லிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ லிஃப்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களால் லிஃப்ட் பண்ண முடியல ஜஸ்ட் இப்படி வரைக்கும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் வர வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 ஸோ எனக்கு கவுண்ட் தான் இது. இதுக்கு என்ன டிஃபிகல்ட்னா மற்ற வாரியர் 1 அண்ட் போஸ்க்கும் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 லெக்குமே நம்மளால் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம பாடி வந்து ஹேண்டோ இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் பேலன்ஸ் பண்ணணும். பட் இதில் அப்படி கிடையாது. ஈக்குவலாக 2மே காலும் சரி கையும் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த போஸ் பண்ணுறதுனால கால் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஹேண்ட் பேக். ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஃப்ளெக்சிபிளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த பக்கம் பண்ணோம், இந்த சைட் ட்ரை பண்ணோம். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணாதீங்க. ஸோ கை ஆக்சுவலோட இந்த பொசிஷனோட போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். பட் வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணுறப்ப மற்ற வாரியர் 1 அண்ட் போஸ் அளவுக்கு கிடைக்கிற பேலன்ஸ் வந்து இதில் கிடைக்காது. ஸோ ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சேர் இல்லை ஏதாச்சும் அந்த மாதிரி டேபிள் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏதாவது சேரோ டேபிள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 ஆசனாஸும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஷோல்டர் ப்ராடாகும் அண்ட் ஸ்பைனல் அண்ட் ஹிப் இந்த ஹெடெல்லாம் வந்து அண்ட் மெயின் அண்ட் இந்த தொடை இந்த லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த போஸ் பண்ணுறப்ப. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே இருக்க ஃபேட்ஸும் குறையும் அண்ட் உங்களுக்கு இருக்க அந்த பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இதில் பயங்கரமாக கிடைக்கும். ஸோ மற்ற ஆசனாஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த போஸ் மூலயமா ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ வேறு என்னென்ன இஷ்யூஸ்க்கு உங்களுக்கு யோகாசனம் வேணும், லைக் பெல்லி இந்த மாதிரி ஃபேட் ரெடியூஸ் ஆகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ப்ரெக்னன்சி யோகாசனாஸா, இல்லை பிசிஓடி அந்த ப்ராப்ளம் எனிதிங் எது ரிலேட்டடாக உங்களுக்கு யோகாசனாஸ் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அதுக்கான ஆசனாஸ் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் வீடியோவில் போடுற போஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆசனாஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நீங்கள் எந்த ரீசனுக்காக யோகா பண்ணுறீங்களோ அதுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. எவ்வளோ கவுண்ட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர் பை ஃப்ரம் நர்மதா.